தமிழ் விருந்து பார்த்தாச்சு நேயர்களே. நம்ம அடுத்த பகுதி நம் விருந்தினர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி, ரொம்ப சுவாரஸ்யமா போற பகுதினோ இதை சொல்லலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விருந்தினர் யாருன்னு சொல்லணும்னா, இவர் எழுத்தாளர், நிசப்தம் அறக்கட்டளை நிறுவி எண்ணற்ற ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தொடர்ந்து உதவி செய்துட்டு வருவார். இந்த ஒரு உதவின்றது அவரு ஒரு ஒரு எப்படி செய்யறாருன்னா, ஒரு தன்னார்வலரா தொடர்ந்து சென்று அவங்க இடத்துக்கு போய் அவங்ககிட்ட பார்த்து அவங்ககிட்ட பேசி அவங்களோட நிலைமையை அறிஞ்சு அப்படியே அவங்களுக்கு செய்யாம ரொம்ப ஒரு சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தே உதவி செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். திரு மணிகண்டன் அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். ஒரு ஒரு சிறிய இளம்பரைக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. அம்மா அம்மா, உங்ககிட்ட ஆதார் இருக்கு, அப்பா கிட்டயும் இருக்கு, ஆனா என் கிட்ட மட்டும் ஏன் இல்ல? என்ன நீ இன்னும் சின்ன குழந்தை? டீச்சர் சொன்னாங்க எனக்கும் ஆதார் இருக்கணும், அப்புறம் தங்கச்சிக்கும் இருக்கணும். ஆமாம், சின்ன குழந்தைகளுக்கும் கூட ஆதார் பெற முடியும். இதற்காக ஆதார் மையம், ஸ்கூல் அல்லது ஆங்கன்வாடியில் போடப்படும் முகாம்களுக்கு செல்லுங்கள். இதற்கு கட்டணம் கிடையாது. எனது குழந்தையின் தொடக்கம் எனது ஆதார், எனது அடையாளம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. உங்களுடைய பள்ளி படிப்பு, உங்களுடைய வாழ்க்கை முறையில் சொல்லுங்க. அம்மா அப்பா 2 பேரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஈரோடு பக்கம் கோபிச்செட்டிபாளையங்கிற ஊர் பக்கத்தில் கட்டடிபாளையம்னு ஒரு சின்ன ஊர். படித்ததெல்லாம் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பிஇ சேலத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் எம்டெக் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. எம்டெக் முடிச்சுட்டு ஒரு 1.5 வருஷம் ஹைதராபாத்தில் இருந்தேன். அப்புறம் பெங்களூர், இப்போ ஒரு 10 வருஷமாக பெங்களூரில் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்படியே அந்த இது தொடர்ந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். பெங்களூருக்கும் ஊருக்கும் தொடர்ந்து. ஆமாம், நான் எப்படியும் மாதத்தில் ஒரு 2 தடவையாவது 3 தடவையாவது ஊருக்கு போயிடுவேன். வெள்ளிக்கிழமைனா அது இப்போ சமீபத்தில் ஊருக்கு போகிறது அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்குதுங்கிறத விட சனி ஞாயிறில் ஒரு தடவை கூட பெங்களூரில் இருக்கிறது இல்லை, அதிகமாக வெளியூரில் இருக்கிறது தான் இருக்குன்னு வைங்களேன். இருந்தாலும் சொந்த ஊருன்றது ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இல்லையா? நம்ம ஊருக்கும் நம்மளுக்குமான ஒரு வேறு ஒன்று இருக்கும்ல, அந்த வேறு எப்பவுமே கத்திரிச்சிடவே கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கடி போயிட்டு வரோமோ அவ்வளோக்கு அளவு நம்ம ஊர் கூட அது வேறு. ஏன்னா நம்ம பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, இந்த உலகத்தை தெரிஞ்சது எல்லாமே நம்ம சொந்த மண்ணில் இருந்தால். ஸோ எல்லா மனுஷனுக்குமே வேறு ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பெங்களூரில் இருக்கிறதுங்கிறத செடியை பிடுங்கி பெங்களூரில் நெட்டி வைக்கிற மாதிரி தான். ஆனால் நம்மளோட விழுதுகள் எப்பவுமே நம்ம சொந்த புறம் நோக்கி தான் போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக ஒரு சொந்த இடத்தோட ஒரு அருமையை. ஆமாம், அது அப்படியே தானே வச்சுங்களேன். அது கண்டிப்பாக உங்களுடைய முக்கிய ஒரு பணி பார்த்தீங்கன்னா எழுத்தாளராக நீங்கள் ஆரம்பிச்சிங்க, ஒரு கவிஞராக தொடங்கினீங்க, இப்போ கட்டுரைக்கும் வந்துட்டீங்க, அடுத்து நாவலுக்கும் வந்துட்டீங்க. பெரும்பாலும் கவிஞர்கள் கட்டுரை நாவல் பக்கம் வரதில்லை. எப்படி நீங்கள் இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு மாறினீங்க? கவிதைங்கிறது முடிஞ்ச வரைக்கும் வார்த்தையை சுருக்கி மனசில் இருக்கிறத சின்ன எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி பண்ண முடியுமோ அது அப்படி தான் ஆரம்பிச்சது. காலம் ஆக ஆக என்னென்னா பிளாகில் எழுத ஆரம்பித்தேன். நிசப்தம்.com சைட்டில் எழுத ஆரம்பிக்கும்போது, தினசரி எழுத ஆரம்பிக்கும்போது நம்மளோட டெக்ஸ்ட்டு மாறுது. நீங்கள் கவிதைகளிலிருந்து உரைநடைக்கு மாறுறீங்கன்னா பிளாகில் தொடர்ந்து கட்டுரை எழுதும்போது உரைநடை நம்மளுக்கு பழக்கப்பட்டதுக்கப்புறம் கட்டுரைகள் எழுதுறது, சிறுகதை எழுதுறது, நாவல் எழுதுறதுங்கிறது எளிமையாயிடுது. நான் இப்போ இன்னைக்கு என்னால் கவிதை எழுதவே முடியல. குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் கவிதை எழுதி. என்னால் எழுத முடியறதில்ல. ஏன்னா என்னோட உரைநடை, என்னோட எழுத்து சுத்தமாக மாறிடுச்சு. இப்போ வேற ஒரு தளத்தில் இருக்கிற மாதிரி. அதனால் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வச்சுங்களேன். நம்ம எதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதை தான் நம்மளோட அது எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, நம்மளோட கிரியேட்டிவ் திங்கிங், நம்மளோட உள் உணர்வுகள், அதை நீங்கள் ஏதாவது ஒரு எழுத்து வடிவத்தில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய அன்றாட செயல்பாடு, நம்மளோட மொழியோட நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது சார்ந்து அதோட வடிவம் மட்டும் மாறுது. ஆனால் நம்மளுடைய உள்ளுணர்வுங்கிறது அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்க நாவல் எழுதுறது ஒன்றும் ஒரு பெரிய நாவல் எழுதுறதுங்கிறது இப்போ கொஞ்சம் எளிமையா இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு தினசரி நான் இணையத்தில் எழுதிட்டே இருக்கிறதுனால உரைநடை கூட என்னோட பரிச்சயம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால எழுதுறது ரொம்ப நாவல் எழுதுறது இல்லை கட்டுரை எழுதுறதுங்கிறது இப்போ ஒரு சாதாரணமாக என்னால் பண்ண முடியுது. கவிதை எழுதுறதுங்கிறது கடினமாக இருக்கு. எது ஆரம்பமோ அது கடினமாயிடுச்சு. ஆமாங்க ஆமாங்க. இப்போ உங்களுடைய ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா 3ஆம் நதின்ற ஒரு கல்லூரியில் பாடமாக வச்சிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். 3ஆம் நதி பெங்களூர் அந்த ஊர்லேயே அதிகமாக இருந்ததுனால அந்த ஊரில் நடக்கக்கூடிய அந்த வாட்டர் மாஃபியான்ட்டு இப்போ அங்கே தண்ணி பிரச்சனை உண்டு. அந்த அங்கே நிலத்தடி நீரில் போர்வெல் போட்டு அந்த இதை சப்ளை பண்ணுறாங்க.
ஒரு மர்டர், ஒரு கொலை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நடந்துச்சு இந்த தண்ணி பிரச்சனையினால. இந்த ஏரியா என்னோட ஏரியா. இப்போ புலிகள் வந்து வனத்தில் சுற்றும் போது இது என்னோட ஏரியா அப்படின்னு சொல்லி அந்த அடையாளம் பண்ணி வச்சுட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. வேற ஒரு புலி அந்த ஏரியாக்குள்ளே வர முடியாது. இது தெருநாய்க்கும் உண்டு இந்த பழக்கம். அதே பழக்கம் மனிதர்களுக்கும் உண்டு. இது வந்து என்னோட ஏரியா, இந்த ஏரியாக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையில் வந்து ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலை, அங்கே நம்ம பார்க்குற பாத்திரங்கள், இதெல்லாமே வச்சு ஒரு எழுதக்கூடிய ஒரு நாவல். இந்த நாவல் வந்து கோபி ஆர்ட்ஸ் காலேஜ்ன்ட்டு கோபி கலைக்கல்லூரி, அந்த கல்லூரியில் வந்து அது ஒரு தன்னாட்சி கல்லூரி. அங்கே பாடத்திட்டமாக வச்சுருக்காங்க 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அது இப்போ பாடத்திட்டம்னு அதுலேருந்து ஆமாம், அது வந்து டெக்ஸ்ட் புக். ஆமாம், அது வந்து நம்மளுக்கு நான் டீட்டெயில் மாதிரி இந்த துணைப்பாட நூல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து தேர்வுகள் எழுத போகிறாங்க, மாணவர்கள் தேர்வு எழுத போகிறாங்க, படித்து தேர்வு எழுத போகிறாங்க. நன்றி. மணிகண்டனோட முக்கிய தூண் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை. அறக்கட்டளையோட ஆரம்பம் சொல்லுங்களேன். அறக்கட்டளை வந்து இது தினசரி இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் வந்து ஒரு கவிஞர் வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து ரோபோட்டிக்ஸில் கொஞ்சம் நல்லா செய்யக்கூடிய பையன். இவன் வந்து ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏதாவது உன்னால் இப்படின்னு சொன்னார். எதுவும் உதவ முடியுமான்னெல்லாம் அவர் கேட்கல. அதை பற்றி நான் பிளாகில் எழுதினேன். முந்தின நாள் நைட் ஒரு 7 மணிக்கு எழுதினேன் பிளாகில், நிசப்தம்.comல. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அப்பா வந்து இந்த மாதிரி கூலி தொழிலாளி, இவருக்கு ஏதாவது உதவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50,000 ரூபா பணம் வந்துருச்சு. இல்லை 1.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா வந்து சலவை தொழிலாளி. அந்த பொண்ணு 199.25 கட் ஆஃப் வாங்கிதான் 200க்கு. முதல் 2 பொண்ணுங்களும் அவருக்கு முதல் 2 பொண்ணுங்க வந்து வேற காலேஜில் படிக்க வைக்கிறதுனால, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுனால அவரால் செலவு பண்ண முடியாது. நான் வேற காலேஜ் படிக்கல, இன்ஜினியரிங் படிக்கல அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இல்லை 199.25ங்கிறது நல்ல கட் ஆஃப், உனக்கு இன்ஜினியரிங் வந்து நல்ல கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், நீ பணத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி முந்தின நாள் நைட்டு ஒரு 6-7 மணிக்கு நிசப்தம் எழுது. அடுத்த நாள் காலையில் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை நான் டைரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 12 மணி நேரத்தில் நடந்தக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் 50,000 ரூபா தேவைப்படுற இடத்துல 1.25 லட்சம் வருது, 30,000 ரூபா தேவைப்படுற இடத்துல 70-80,000 ரூபா வருது. அப்போ நீங்கள் வந்து அவங்க கிட்ட போனதை வந்து நீங்கள் இதே 1.25 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா 3 பொண்ணுங்களை படித்து வச்சிருக்க முடியும். ஏன் தேவைக்கு அதிகமாக ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிசப்தம் அறக்கட்டளையாக பதிவு பண்ணினது. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சது. பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இது மாதிரி நிசப்தம்லேயே எழுதுன இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டாக பண்ண போகிறோம், இது நீங்கள் யார் நன்கொடை கொடுக்கறதுனா. அப்போ அது வந்து அபரிமிதமான ஆதரவுன்னு தானே சொல்லணும். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா 40 லட்சம் ரூபா ஒருத்தர் ஆண்டு வருமானம், அவர் வந்து 4 லட்சம் ரூபாய் நீங்கள் ட்ரஸ்ட்டு கொடுத்துருவார். நான் அதை அவர்கிட்ட ஃபோனில் கூட பேசியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, நீங்கள் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கு. இல்லை 10% வந்து என்னோட பணம், அந்த பணத்தை வந்து அதாவது 10% வந்து பொது காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு நானும் என் மனைவி முடிவு பண்ணி வச்சிருக்கோம். 40 லட்சம் ரூபா வந்தால் 4 லட்சம் உங்களுக்கு, 30 லட்சம் ரூபா வந்தால் 3 லட்சம் உங்களுக்குன்னா என்ன ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ணாரு. பேன் நம்பர் கேட்பாங்க. நான் வந்து வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிடுறது ட்ரஸ்ட்டுங்கிறது. அப்போ ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னா பேன் நம்பர், அட்ரஸ் கொடுப்பாங்க, டொனேஷன். ஏன்னா யார் கொடுக்குறாங்கங்கிறது வந்து நம்மளுக்கு கணக்கு வழக்கு வேணுங்கிறக்காக எந்த டீட்டெயிலுமே கொடுக்காம 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்கக்கூடிய ஆளுங்க உண்டு. எதுவுமே இருக்காது, ஒரு ஃபோன் காலில் இருக்காது, ஒரு மின்னஞ்சல் வந்திருக்காது, நீங்கள் ஏதாவது பணம் வந்துச்சா வரலையா, எதை பற்றியுமே கேட்க மாட்டாங்க. திருப்பதி உண்டியலில் கொண்டு பணம் போடுற மாதிரி போடக்கூடிய ஆளுங்க உண்டு. 12,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு மாதம் 500-1000 ரூபா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பணம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய. ஸோ மேல் மட்டத்துலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அபரிமிதமான வளர்ச்சி. இப்படி தான் ட்ரஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ ட்ரஸ்ட்டில் என்ன பிரச்சனைனா, அறக்கட்டளை நடத்துறது வந்து பணத்தை செலவழிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. நீங்கள் சரியான ஆளுகளை கண்டுபிடிச்சி, ஏன்னா இதில் என்னோட பணங்கிறது வந்து ஒரு பைசா கூட கிடையாது. நான் பணமாக என்னோட எழுத்து மூலமாக வரக்கூடிய தொகையை பூரா நிசப்தம் கொடுத்துருவேன். மற்றபடி என்னோட சம்பாத்தியத்திலேருந்து எதுவும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பணம் வரும்போது யாரோட பணத்தையே வாங்கி நம்ம விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரியோ நோட்டீஸ் கொடுக்குற மாதிரியோ பிரயோஜனம் இல்லாமல் கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காக ஆளுங்களை சரியான ஆளுங்களை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இருக்கலையே உண்மையிலேயே சிரமமான காரியம். ஸோ அதுக்காக என்னுடைய பயன்கள் அதிகமாகிடுச்சுது. இப்போ நீங்கள் ஒரு தேனியிலேருந்து ஒரு உதவி கேட்டு வராங்கன்னா நான் தேனி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் பெரிய குளத்துலேருந்து வருதுன்னா பெரிய குளம், ஒட்டஞ்சத்திரம், இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஊருக்குமே என்னால். அப்போ அது என்ன ஆச்சுன்னா, வெள்ளிக்கிழமானா சாயந்தரமானா பை எடுத்துகிட்டு கிளம்பி அங்கே போகிற மாதிரி போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு போய் விசாரிச்சு. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, நம்ம கூட வரக்கூடிய கோரிக்கைகளில் வந்து 95% வந்து பொய்யான கோரிக்கைகள் தான் தெரிய ஆரம்பிச்சு. அப்போ இன்னும் நம்மளை சுருக்கிக்க வேண்டியதாக இருந்துச்சு. விதிமுறைகளை கொஞ்சம் எப்படி விதிமுறைகளை குறைக்கிறது, உறுதி, அதாவது இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறையா டியூன் பண்ணி இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு எதை சொல்ல வரேன்னா,
இன்றைக்கான விதிமுறைகளை உருவாக்குனது அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் வழியா உருவாக்குனது. தொடர்ச்சி நீங்க பயணம் பண்ணி அதை பார்க்கும்போது அந்த அனுபவங்கள் உங்களுக்கு வந்தது இல்ல? ஆமா, இப்ப நீங்க அந்த மாதிரியான இதுதான். இப்போ முன்னாடி வந்து யாரு கேட்டாலும் மருத்துவ உதவி அப்படி, மருத்துவ உதவிங்கிறது வந்து நீங்க 10 லட்சம் ரூபாய் கேட்டாலும் தேவை இருக்கு, 15 லட்சத்துக்கும் தேவை இருக்கு, 20 நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அந்த அளவுக்கான. நீங்க இன்னைக்கு அரசு ஒரு மருத்துவமனையில செய்யறவங்களுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி 2வது கட்ட நகரத்துக்கு போவாங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா சென்னை வருவாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வேற எங்க. அதோட மருத்துவ உதவிக்கு வந்து இவ்வளவுதான் லிமிட்டுங்கிறதே கிடையாம இல்லாம இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, எல்லாத்துக்குமே கொடுக்கறது வேண்டாம், குழந்தைகளோட அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை வந்து எதிர்காலத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால குழந்தைகளுக்கு நம்ம மெயினாக கொடுப்போம். அப்படி இல்லை குழந்தையோட அம்மா அப்பா, ஏன்னா அவங்க அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை அனாதை ஏறக்கூடாது. அதனால வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் குறைச்சிட்டு குழந்தைகளோட அம்மா அப்பா அப்படி கொடுக்க ஆரம்பிச்சோம். கல்வி உதவி பார்த்தோம்னா பொதுவாக அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அது அவங்களுக்கு தான் கொடுத்தது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு பையன் வந்து பொறியியல் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு 1.25 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த 1.25 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறத வந்து நீங்கள் அதை வச்சு 4 குழந்தைகளை நீங்கள் படிக்க வச்சிடலாம். ஒரு 10,000 ரூபா இல்லாமல் காலேஜுக்கு போகாமல் கூலி வேலைக்கு போகிற பசங்களை எனக்கு தெரியும். ஒரு 8,000 ரூபா தான் காலேஜில் ஃபீஸ் வரும், நீ பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு கறிக்கடை நடத்துகிற பசங்களை தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து படி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டினது தான் வந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் நீங்கள் படிச்சிங்கன்னா குடும்பம் வந்து விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, வசதி வருமானமே இல்லாதவங்க, அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, ஸோ அந்த மாதிரி கல்வி உதவி தேர்ந்தெடுத்து பண்ணுறது. மருத்துவம் கல்வி தவிர வேற எதுக்கு உதவி? வேற சில விஷயங்கள் பண்ணணும். உதாரணமாக சீமக்கருவேல ஒழிப்பு மரத்துக்கு, குளங்கள் தூர்வாடுறது, இதெல்லாம் என்னன்னா நீங்க அந்த ஊரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம அதை பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல வந்து நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஓகே இந்த ஊரையவே நம்ம மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு அப்படியே சீன் மாறுற மாதிரி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்தோம். அதுல சில ஊர்களில் வந்து உண்மையிலேயே ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்க அது எஃபெக்டிவா இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய பணம் விரயமாகிற மாதிரி. விரயமாகிறதுன்னு என்னன்னா நீங்க ஒரு 10 கை சேர்ந்தா தான் அந்த ஒரு ஊருங்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ண முடியும். ஸோ அதனால அந்த இதை வந்து குறைச்சிட்டோம். கல்விக்கூடங்களுக்கு நிறையா பண்ணுறது இப்போ நடக்குது. இப்போ கல்விக்கூடங்கள்லாம் ஸ்மார்ட் கிளாஸ், தொடுதிரை வகுப்பு, அதை ஒரு 3-4 ஸ்கூலுக்கு பண்ணி கொடுத்தோம். கிராமப்புற பள்ளிகள் அவங்களுக்கு கம்ப்யூட்டர்னாவே என்னன்னு தெரியாது. அது போக இந்த பெங்களூரில் வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்க பயன்படுத்தின கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தினதும் 2 வருஷம் 3 வருஷம் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டரை வாங்கி அவங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் செட் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் ஒரு வில்லேஜ் சைடில் கிராமப்புற பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் வந்து கணிப்பொறிங்கிறதே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு 5வது குழந்தைங்க. ஸோ இப்போ ஒரு 5 கணிப்பொறிகள் வாங்கி கொடுத்து ஒரு 7 ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் லேப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் நூலகம் அமைச்சு கொடுக்கறது. ஒரு 27 பள்ளிகளில் எல்லாமே அரசு பள்ளிகள், கிராமப்புற பள்ளிகள், 27 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து நூலகம் அமைச்சு கொடுத்து அதுவுமே வந்து படிப்படியாக பண்ணினது. முதல்ல வந்து வரிசையாக பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எந்த ஸ்கூல் வேணாலும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அப்படி பண்ணுறது வந்து சரியா இருக்காது. அரசு பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் உண்டு. இன்னைக்கு ஒரு வாத்தியார் நல்லா இருப்பாங்க, அந்த நம்பிக்கையில நம்ம புக் கொடுப்போம், 3வது மாசம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போயிருப்பாரு. அப்ப அந்த நூலகங்கள் வந்து சரியா பயன்படுத்தி இருக்க முடியாது. அதனால வந்து சரியா பயன்படுத்திட்டு இருக்கிற பள்ளிகள் நீண்ட காலமா அது ஆசிரியர் இருந்தாலும் இல்லைனாலும் அது சரியா நடந்துட்டு இருக்குது. ஒன்னா பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினாலோ இல்ல அந்த உள்ளூர்காரங்க இந்த மாதிரி பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகள் நூலகம் அமைச்சு கொடுக்கறது. அப்புறம் நிறைய ஸ்கூலுக்கு வந்து விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்புறம் இது போக எங்க ஊர் பக்கம் வந்து இந்த ஊரோடிகள்னு சொல்லுவாங்க, இந்த நோமேட்ஸ், லம்பாடிகள், அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து இடத்த கொடுத்து நீங்க வீடு கட்டி குடி இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலனியில வந்து நிறைய செய்யறோம். அந்த காலனி குழந்தைகளுக்கு வந்து வகுப்புகள் தொடர்ந்து எடுக்கிறது, அவங்கள ஒரு 4-5 குழந்தைகளை படிக்க வைக்கிறது. அவங்க ஜிம்னாஸ்டிக்ல வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி பரவலா ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எதுவுமே வந்து எனக்கு இதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இலக்கெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படை நமக்கு இதை பண்ணலாமா அப்படின்னு தோன்றது வந்து செய்யற. இது யாரும் வந்து கேள்வி கேட்கறது கிடையாது. ஏன்னா இவன் பண்ணுனா சரியா இருக்குங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உருவாயிருக்குது. ஸோ அதனால வந்து ஆனால் என்ன செய்யறேன், எவ்வளவு செலவாச்சு, அதை எல்லாத்தையுமே வந்து நான் தொடர்ந்து பிளாக்ல எழுதிடுவேன், நிசப்தம்.comல. ஸோ அதனால வந்து பெருசாக கேள்வி கிடையாது. மாதம் 30ஆம் தேதி இல்லை 30ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படியே பிளாக்ல போட்டுருவேன். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இவ்வளவு நன்கொடை வந்துச்சு. அதில் செக் நம்பர் எதுவுமே கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஒருத்தர்கிட்ட கூட நான் ₹1 கை நீட்டி வாங்க மாட்டேன். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறதுனாலும் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபுல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை எடுத்து நான் பிளாக்ல
பப்ளிஷ் பண்ணிடுறது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இவ்வளவு நன்கொடை வந்துச்சு, இவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்கள் நன்கொடையாக கொடுத்துருக்கீங்க, யாருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் எழுதிடுவேன். யாருக்குமே தனிப்பட்ட முறையில் வந்து யாருக்குமே அக்கௌண்ட்டில் இருந்து பணம் கொடுக்குறது கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா மருத்துவமனையோட பேர், ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா பள்ளிக்கூடமோ இல்லை கல்லூரியோ அந்த பேரில் கொடுக்குறது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுலேருந்து இவ்வளவு போயிருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ட்ரஸ்ட்டு நடக்கிறது. அப்புறம் வருஷம் ஒரு தடவை வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக ஃபைல் பண்ணிடுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இப்படி தான் ட்ரஸ்ட்டு நடந்துட்டு இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு அருமையான விஷயம் சார் நீங்கள் சொன்னது. இப்போ நீங்கள் வெளிப்படைத்தன்மைன்னு அப்படி சொன்னீங்க, பிளாக்ல வந்து எடுத்து மாதம் ஒரு முறை போட்டுருன்றீங்க. இப்போ சில பணங்கள்லாம் வருதுங்களா, 3 லட்சம் யார் கொடுத்தாங்க தெரியல, 5 லட்சம் சமீபத்தில் கூட ஒரு 4 லட்சம் வந்ததா வந்து உங்க பிளாக்ல 3 லட்சம் வந்துருந்துச்சு. 3 லட்சம் வந்து. இப்போ இந்த மனிதர்கள் வந்து எதை நோக்கி உங்களை நம்புறாங்க, எதை உங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு என்ன இருக்கு? அது உண்மையிலேயே அது எனக்கும் தெரியாது. ஒரு நம்ம இதெல்லாம் பெருசா ஒரு யோசனை பண்ணணும்னு வச்சுங்களேன், நமக்கு நம்மளே பீடம் கட்டிக்குவோம், பிம்பத்தை உருவாக்குவோம், நம்ம வந்து நல்லவன் வல்லவன் அப்படி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது நம்புறாங்க, என்ன நடக்குதோ நான் அதை அப்படியே எழுதுறேன், யாரை போய் பார்க்கறனோ அதை அப்படியே பதிவு பண்றேன். தினசரி எழுதுறதுனால கிட்டத்தட்ட என்னை அப்படியே உரிச்சு வச்சிடறாங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு இவன் இல்லை அப்படிங்கிறது ஒரு இது தானே. நீங்கள் இதில் வேற எப்படி நீங்கள் வந்து உங்களை நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதிடுறீங்க. வாழ்க்கையில் தினசரி என்ன, நான் வந்து அரசு பேருந்தில் தான் பயணிப்பேன். நீங்கள் எப்பவுமே வந்து ஆம்னி பஸ்ஸில் போகவே மாட்டேன். ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பைசா காசு எடுக்கிறது கிடையாது. இந்த ட்ரஸ்ட்டுக்கான என்னோட பங்களிப்புனா என்னுடைய உழைப்பு நேரம் தான். அது வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கும் நன்றி சொல்லணும்னு வச்சுங்களேன். சனிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமைனா நான் கிளம்பி போயிடுறத பற்றி வீட்டில் யாரும் எங்கள் அம்மாவோ ஒய்ஃபோ இல்லை தம்பியோ யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. வெள்ளிக்கிழமைனா இவன் போயிடுவாங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே நான் பதிவு பண்ணிடுவேன். அப்போ தினசரி படிக்கிறவங்களுக்கு வந்து நம்பிக்கை தானாக உருவாயிடும். ஏன்னா இதுதான் அப்படிங்கிற போது புதுசாக வர்றவங்களுக்கு வேணால் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். அது அப்புறம் தினசரி அவங்க நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, நிசப்தம்ல பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் இது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அதான் திருப்பதி கோயிலில் போடுற மாதிரி தான் எனக்கு தோணும். நான் அதை பற்றி ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையிலேயே எனக்கு பதில் இல்லைன்னு கேட்டாது. நம்புறாங்க, நம்பிட்டோம். இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்க அம்மா, உங்க மனைவி, உங்க தம்பிகளான. ஆனா உங்க குழந்தை எப்படி எடுத்துக்குது நீங்க சனி ஞாயிறு ஊர்ல இல்லாதது? இல்லை, உனக்கு டெய்லியும் தூங்க வைக்கிறது நான் தான். அவன் கதை சொல்லாமல் அவன் தூங்க மாட்டான். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விடுறதுலேருந்து சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் வாரத்தில் 5 நாள் நான் அவன் எங்கூட ரொம்ப அட்டாச்மெண்ட். ஸோ அதனால் வந்து அவனுக்கு அந்த சனி ஞாயிறு மட்டும் ஃபீல் பண்ணுவானு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு தடவை ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தான் எனக்கு. இப்போ தான் 3வது படிக்கிறான். எங்கள் அம்மாவையும் பிடிக்கும், அப்பாவையும் பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து சொசைட்டிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காரு, நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவன் அதை ஏற்றுக்கிறான், அதை புரிஞ்சுக்கிறான் அவன். அதனால அது அப்படி குடும்பம் வந்து சொசைட்டி. நீங்க இப்போ அந்த குழந்தையோட வாயில வர அளவுக்கு என்ன அந்த குழந்தைக்கு புரிஞ்சுது? அந்த அளவுக்கு உங்களோட செயல்பாடு தொடர்ச்சா குழந்தைக்கும் அவனுக்கு தெரியும். நான் சொல்லிடுவேன், நான் யாருக்கு சப்போர்ட் பண்றோம், யாருக்கு ஹெல்ப் பண்றோம். அவனை எங்கேயுமே கூட்டிட்டுலாம் போனது கிடையாது. ஆனா அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். யாருக்கு ஏன் ஒருத்தருக்கு உதவி பண்ணோம், எதுக்காக அவங்களை தேர்ந்தெடுத்தோம், எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்பா வந்து பண்றாங்கங்கிறது தெரியும். இல்லாதவங்களுக்கு பண்றாங்க, படிக்க வைக்கிறாங்க, மருத்துவ கல்வி, அவனுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் இது வந்து இது அப்பா வந்து யாரோ நான் பணம் கொடுக்குறாங்கிறதும் அவனுக்கு தெரியும், அந்த அளவுக்கு தெரியும். இப்போ அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா நிறைய போலியான தகவல் சொல்லி உதவிகளை பெறறதுக்கு வர நீங்க எல்லா இடத்துலையும் வந்து அலசி ஆராய முடிஞ்சா கூட சிலதை வந்து மிரட்டுற மாதிரி கூட கேட்கலாமே. அதெல்லாம் நடந்திருக்குங்க. அதை ஏன் பொது வெளியில சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லா பக்கமே நல்லது உண்டு கெட்டது உண்டு. நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்குமே. இதெல்லாம் வந்து நானே சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப மிரட்ட மாட்டாங்க. ஒரு அரசியல் சாயத்தோட நான் இந்த கட்சியிலேருந்து பேசுகிறேன், ஒன்றிய செயலாளர் பேசுகிறேன், இவங்களை ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன், பணம் அனுப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்கள் வேணால் நிசப்தம் ஒரு 2 மாதம் படித்து பாருங்கள். இல்லைன்னா அந்த அறக்கட்டளைன்னு ஒரு டேப் இருக்கும், அங்கே போய் பாருங்கள் என்ன இருக்குதுன்ட்டு. இப்படி இருந்தால் நான் பண்ணுறேன், மீறி நீங்கள் இதை பற்றி ஏதாவது பண்ணிங்கன்னா ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டுருவோம், பிளாகில் போட்டுருவோம். இது பண்ணியிருக்கிறேன், நம்ம பிளாகில் கூட எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு பண்ணி எடுத்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ அது கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. இப்போ வந்து தகவல் உலகமாச்சா, நீங்கள் இவன் இப்படி மிரட்டுறான் அப்படின்னு நீங்கள் எழுதி இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டு பண்ணி அனுப்புனீங்கன்னா அது அவங்களோட டோட்டல் வாழ்க்கையவே, மொத்த அரசியல் வாழ்க்கையுமே புரட்டி போட்டுரும். அதனால் அந்த மிரட்டல் எல்லாம் ஆரம்பத்தில் அந்த மிரட்டல் பயம் உண்டு. உங்களை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்ன, இவன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி மிரட்டல்கள் குறைஞ்சிருது. இப்போ சில உதவிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவி பண்ணிட்டு பிறகும் வந்து அந்த இடத்துல அது தேவைப்படாமல் போகும். குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள்
அவங்க தந்தை கிட்ட கொடுக்கும்போது அந்த பெண் வந்து இறந்துடுறாங்க. அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்பி வந்துடுச்சு இல்ல ஒரு முறை? ஆமா, ஒரு குழந்தை அது குழந்தை நினைக்கிறேன். அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தந்தை வந்து உங்களுக்கு திருப்பி அந்த செக்கை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இத மாதிரி வேற ஏதோ குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் தேவைப்படும் சொல்லும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது பெற்றோர்கிட்ட நீங்க எப்படி அவங்க கிட்ட அடுத்து மூவ் பண்ணீங்க? இந்த மாதிரி எல்லாம் சில இடத்துல நீங்க செயல்பட்ட இடத்துல பார்க்க முடியுதா? சரி, நம்ம அது இந்த தேர்ந்தெடுக்கிறதுல தானே அதுதானே. இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறங்கிறது வந்து இவங்களோட தேவை மட்டும் கிடையாதுங்களே. இப்ப நான் வந்து ஒரு கல்வி உதவி பண்ணணும்னா ஒரு விதை தான் விதைக்கிறோம். நம்ம அந்த விதை விருச்சமாயி நம்ம சமூகத்துக்கு பலனளிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம சரியான ஆளுகளை தேர்ந்தெடுத்தோம்னு நிச்சயமா திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக பணம் அவங்க எல்லா பக்கம் நிறையா பக்கம் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 60,000 70,000 நான் கொடுத்துருந்தேன். நான் ரொம்ப நாள் பேசவே இல்லை. திடீர்னு ஃபோன் வந்துச்சு, குழந்தை எப்படி இருக்குதுங்க அப்படின்னு கேட்டேன். குழந்தை இறந்துருச்சுங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் பணத்தை போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் நீங்கள் அதை போட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி வேற நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்மளை ஒரு மாதிரி நெகிழக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம். ஸோ அது நிறைய மனிதர்கள் வந்து நாம தான் நினச்சிக்கிறோம் இந்த சமூகம் வந்து ரொம்ப மோசமானது, நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்கிற இடத்துல தான் வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க, மோசமானவங்க இருக்கிற இடத்துல தான் நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு கலவை தான். என்ன குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிக நாடி மிக குழல்னு திருவள்ளுவர் இப்போ காலையில் நீங்கள் பேசிட்டு இருந்தப்ப சொன்ன அது மாதிரி திருக்குறள் நீங்க அந்த திருக்குறள் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. நல்லது மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஒரு பெரியவர் கூட அது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து அந்த சூலூர் கேட்டா, அது பெங்களூர்ல ஒரு இடத்துல கூடல கேட், அது அந்த இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு கண் ஆபரேஷனுக்கு ஆமா 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 அந்த மாதிரி திருப்பூர்காரர் ஒருத்தர் எதுவுமே சொல்லாம ஒரு பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரி கண் ஆப்ரேஷன் பண்ணோம். அது அவருக்கு எப்படி வாங்கினார், யாரோட அவர்கிட்ட கையில ஃபோன் கூட கிடையாது, குடும்பம் கிடையாது, எதை வச்சு படிச்சாரு என்ன படிச்சாருன்னு தெரியாது. பெங்களூருக்கு வந்து கூடல கேட்ல இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு வந்து இறங்கி நின்றுட்டு யாரோ பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட ஒரு ஃபோனை வாங்கி ஃபோன் நம்பர் பண்ணி நீங்க வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் போய் பார்த்தேன். அவர் கண்ணு பிரச்சனை. அப்போ வந்து டிக்கெட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து நீங்கள் திருப்பூர் போங்க, இடத்த மட்டும் சொல்லுங்கள். அவருக்கு சொந்தமாக இடம் கிடையாது, ஏதோ ஒரு மில்லில் வேலை செஞ்சுட்டு அங்கேயே வெளியே படுத்துட்டு இருக்கிறவர். ஸோ அப்போ அவர்கிட்ட பார்த்து இங்கே நிறைய வாலண்டியர்ஸ் உண்டு எங்களுக்கு. வாலண்டியர்ஸ்னால் தன்னார்வலரும் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் வந்து செஞ்சு கொடுக்குறவங்க. திருப்பூரில் ஒருத்தர் இருந்தார், நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் ஆப்ரேஷன் பண்ணி கண் ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு அதுக்கான மொத்த செலவையும் கொடுத்து நல்லா இருக்கார். இப்போ நல்லா இருக்காரு. அடுத்த தடவை கூட பேசினாரு. அதை தொடர்ச்சி நீங்க அது நல்லா இருக்கு அந்த அதுக்கான தொடர்ச்சி அதுக்கு சார் இது ஃபாலோ பண்ணலைன்னா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது பணம் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற பணத்தும் வந்து சரியா பயன்படுத்தணும். நான் முன்னாடி ஆரம்பத்துல ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச புதுசுல சரி பணம் கொடுத்தா சரியா போதும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைன்ட்டு. இப்ப அப்படி கிடையாது. நீங்க யாரோட பணத்துக்கு நாம நடுவில் ஒரு பாலமா இருக்கிறோம், இங்க வாங்கி கொடுக்குற பணத்தை இந்த பக்கம் கொடுத்துட்டோம்னா கொடுத்ததோட நம்ம நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பர் 16 அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை, பையன் வந்து 1130 மார்க்கு, அம்மா அப்பா 2 பேரும் மென்டலி டிசார்டர் 1125 மார்க், அந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா, ஏன்னா அவங்களுக்கு யாருமே வேற பற்றுக்கோளே கிடையாது. அவங்க விட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு மில்லுக்கு கூலி வேலைக்கு போற பையன், அந்த மாதிரி பசங்களை தேர்ந்தெடுத்து நீ படிக்கிற செலவு மொத்த செலவு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிபிஎஸ்சி படிக்கிற பையன் இருக்கான், இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க, இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ இந்த பசங்களை வந்து மாதம் ஒரு தடவை கூப்பிட்டு வச்சு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி, ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றியே ஒரு வெளியே உலகத்தை பற்றியே ஒரு என்னென்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க எல்லாருமே பிளாக் படிக்கக்கூடியவங்க. அவங்கள மாதம் ஒரு தடவை கூப்பிட்டு ட்ரைனிங், மாதம் ஒரு கான்செப்ட். முதல் மாதம் வந்து இங்கிலீஷ் எப்படி நீங்கள் படிக்கிறது, காலேஜுக்குள்ளே போனோன்னே இங்கிலீஷ் வருது, எப்படி காலேஜில் இங்கிலீஷ் படிக்கிறது. 2வது மாதம் வந்து ஒரு கோல் செட், எப்படி கோல் செட் பண்ணிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு இலக்கை எப்படி நிர்ணயிக்கிறது. 3வது இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்றது, இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபாலோ அப் தான். நம்ம வெறும் பணத்தை கொடுக்கறது மட்டும் கிடையாது. அவங்க அந்த பணத்தை பயன்படுத்தி சரியாக அவன் நல்லபடியாக வந்தான்னா தான் அவன் நாளைக்கு 4 பேர்த்துக்கு நான் உதவி செய்வான். நீங்கள் ஒருத்தர் மேலே கொண்டு வர்றது பிரச்சனை கிடையாது, நாம அதை ஃபாலோ பண்ணி அதை அவனை ஒரு ஷேப் பண்றது, டியூன் பண்றதுங்கிற மாதிரி ஒரு வடிவமைக்கிறது, அந்த வடிவமைக்கிற வேலையும் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி தொடர்ச்சி அப்ப நீங்க மாசம் அவங்க கிட்ட வந்து ஒரு இன்ட்ரா பண்ணிட்டு மாசம் இப்ப முன்னாடி வந்து இப்ப எப்படின்னா அந்த 16-17 பேர், அந்த 17 பேர் அவங்க எல்லாருமே ஒரு நட்சத்திரம்னு தான் நான் அவனுக்கு பேசும்போதே சொல்லுவேன். ஏன்னா நீ இவ்வளவு குடும்ப சூழல்ல இருந்து வந்து நீ இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிற, இவ்வளவு வறுமையில இருந்து நீ வந்து பண்றேன்னா உனக்கு எல்லா வசதியும் உருவாக்கி கொடுக்கும்போது நீ எங்கேயோ போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ திங்கக்கிழமைனா நீ ராஜேந்திரன் நீ எனக்கு ஃபோன் பண்ணணும், செவ்வாய்க்கிழமான நீ விஜய் எனக்கு ஃபோன் பண்ணணும், அவங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். வாரம் ஒரு தடவை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க.
ஃபோன் பண்ணி பேசிடுவோம், என்ன படிக்கிற, எப்படி படிக்கிற, என்ன சிரமமாக இருக்குது. ஸோ அந்த இவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை பொறுத்து தான் நான் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்டையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்டையோ இந்த பசங்களுக்கு இங்கிலீஷ் பிரச்சனை இருக்குது, நீங்கள் இங்கிலீஷை பற்றி பேசுங்க. இந்த பசங்களுக்கு கோலே என்னன்னு அவங்களுக்கு தெரியல, அடுத்து என்ன பண்ண போகிறோன்ட்டு, நீங்கள் அதனால் இலக்கு நிர்ணயிக்கிறத பற்றி பேசுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேசுறது. ஸோ ஃபீட்பேக் வாங்கி தான் பண்ணுறோம், அதில் ஃபாலோ அப் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ முக்கியமா உங்களுக்கு வர்தா புயல்ல வந்து மிகப்பெரிய பங்களிப்பு நீங்க செஞ்சீங்க. சென்னை, எந்தெந்த மாவட்டத்தை எடுத்து செஞ்சீங்க? சென்னை, கடலூர் தான் மெயினாக பண்ணுங்க. அதுக்கு வந்து நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபா பணம் வந்துச்சு. ஒரு 3 நாளில் வந்து பணம் எங்கெங்கிருந்தோ எல்லாம் வந்துச்சு. அந்த பணம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த இதை எதுவுமே பண்ண போகிற மாதிரி ஒரு யோசனையாக இல்லாமல் இருந்துச்சு. அப்போ 50 லட்சம் ரூபா பணம் வந்தோடனே முதல் கட்டத்தில் வந்து எல்லாமே சென்னை, கடலூரில் தான் பண்ணோம். உணவுப் பொருட்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்தோம். அப்புறம் அடுத்தது வந்து ஒரு 200 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து 200-300 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்டயே கேட்டோம், உங்களுக்கு இது வரைக்கும் என்ன தொழில் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க ட்ரில்லிங் மிஷின், எனக்கு ட்ரில்லராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மலையில் போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ட்ரில்லிங் மிஷின், எனக்கு தையல் செய்கிறதுனா தையல் மிஷின், சலூன் கடை வைக்கிறவருக்கு சலூன் பொருட்கள், இட்லி கடை வச்சுட்டு இருந்தேன், கடையில் மலையில் அடிச்சுட்டு போனவங்களுக்கு இட்லி கடை. ஸோ அது மாதிரி அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த தொழில் அப்படியே நம்ம உருவாக்கி தரணும்ட்டு ஒரு 300 குடும்பங்கள் 265 குடும்பங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அது ஒரு 30-40 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணோம். வர்தா புயல்ல இந்த கடலூர், சென்னை கடலூர் வெள்ளம் பாதிக்கப்பட்டது கடலூர் சென்னைக்கு தான் பண்ணோம். நாங்கள் சென்னையில் வந்து ஒரு காலனி, கடற்கரையோர காலனி, கடலூரில் ஒரு பகுதி எடுத்து பண்ணணும். நிசர்கம் அறக்கட்டளையோட இலக்கு என்னன்னு வச்சிருக்கீங்க? அப்படி நம்ம ஒரு இலக்குன்னு ஒன்று நிர்ணயிச்சிட்டோம்னா, முதல்ல கேட்டிருந்தேன் ஏதாவது இலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு இலக்கு நிர்ணயிச்சிட்டோம்னா அதை அடைஞ்சிட்டோம்னா சந்தோஷம், அடையாதப்ப அது ஏமாற்றமா போயிடும். அதனால இலக்குன்னு ஒன்று பெருசா நிர்ணயிச்சுக்கிறதே இல்லை. இந்த ஒரு காட்டாத்து வெள்ளம் போகும்போது வர்றதெல்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி அப்படியே போயிட்டு இருப்போங்க. அது மறுபடியும் திருக்குறள் தான் சொல்லுவேன், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்ட்டு. இந்த வேலையை இவன் செய்வான்ட்டு எங்கேயோ எழுதியிருக்குது, எங்கேயோ நிர்ணயிச்சிருக்கு. அந்த வேலை நம்மளுக்கு வரும்போது அதை மட்டும் நம்மளால செய்வோம். மனசுக்கு திருப்தியா செஞ்சுட்டு இருந்துட்டா போதும். அதுதான், வேற ஒன்றும் பெருசா இலக்கு வச்சு நம்ம அதை அடையணும், அதை இது பண்ணணும்லாம் கிடையாது. இன்னும் போன வருஷம் கூப்பிட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இன்னைக்கு இப்போ ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ இத்தனை பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்கிறது எனக்கு தெரியாது. போற மாதிரி போயிட்டு இருக்கட்டும். அது நன்றி. எழுத்து, பணி, குடும்பம், அறக்கட்டளை எப்படி நேரத்தை பிரிக்கிறீங்க? எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இது. சனி ஞாயிறு முழுமையா இந்த அறக்கட்டளை, சினிமாவுக்கு ஒரு 2-3 படத்துக்கு வசனம் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறது உண்டு. ஸோ சனி ஞாயிறு வந்து முழுமையா அறக்கட்டளை, இந்த திரைப்படம் சார்ந்த விஷயங்கள். அலுவலகம் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் எங்கள் அலுவலகத்தில் இருக்கணும். காலையில் 8:30 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அலுவலகம். சாயந்தர நேரம் பசங்களுக்கு, குடும்பத்துக்கு. எழுத்துக்கு வந்து அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் 10 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு பையனெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே எழுத ஆரம்பிப்பேன். 12-1 மணி வரைக்கும் எழுதுறது. இடையில வந்து எழுத முடியாத நினைக்கிறது, எழுத தோணாத சமயத்தில் படிக்கிறது, புத்தகங்கள் வாசிக்கிறது, சினிமாவை பார்க்கறது, இந்த மாதிரி அமைச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே நம்மளை பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ணும்போதுங்கிறது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. எப்பெல்லாம் பிடிக்காத விஷயங்களை செய்கிறோமோ அப்போ தான் வந்து சுமையாக தெரியும். எனக்கு ஏதோ ஒரு கடவுள் புண்ணியமா என்னன்னு தெரியாது, எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயங்களாவே நடக்குது, பிடிச்ச விஷயங்களாவே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு கால மேலாண்மைங்கிறது வந்து ஒரு பெரிய சுமையா எனக்கு தெரியல, அப்படியே போயிட்டு இருக்கு. உதவி பெற்றவர்கிட்ட தொடர்ந்து அவங்க கிட்ட தொடர்பு இருக்கா? இப்போ உதவி முடிஞ்சிடுச்சு, ஆமா, அவங்க உங்ககிட்ட இருந்து அடுத்த ஆரம்பத்துல நிறைய பேர்த்துக்கு பண்ணினதுல வந்து தொடர்பு இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அனுபவம் தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ எல்லாத்தையுமே வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி ஒரு மருத்துவ உதவி செஞ்சோம்னா அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் அவங்க கூட தொடர்பு இல்லைனாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்தவங்க மூலமா தெரிஞ்சுக்குவேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. படிப்பை பொறுத்த வரைக்கும் 100% தொடர்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். நீங்கள் சும்மா வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு நீங்கள் எங்கே படிக்கிறீங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் முடிச்சு வெளியே போய் வேலைக்கு போய் செட்டில் ஆக வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட தொடர்பில் இருக்கணும். நீங்கள் நாளைக்கு 4 பேர்த்துக்கு உதவியாக இருக்கணும். அதனால் வந்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். இப்போ படிப்பு கூட நீங்கள் ரொம்ப துல்லியமாக ஆராய்ஞ்சு நம்ம கொடுக்கலாம். ஆனால் மருத்துவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக சில பேருக்கு தேவைப்படும். ஆமாம், அந்த டைம் நம்ம 6000 சில நாட்கள் கூட எடுக்கும். ஆனால் அவங்களுக்கு அதுக்குள்ளவே கூட சில டைம் பணம் தேவைப்படும். அவங்கள எப்படி நீங்கள் இல்லை இப்போ அது உடனடியாக பெரும்பாலும் போய் இப்போ நேரில் ஒரு தடவை பார்த்துட்டு தான் பண்ணுறதுங்க. நீங்கள் எவ்வளோதான் எமர்ஜென்சி அப்படின்னாலும் கூட ஒரு நாள் 2 நாள் அவங்க காத்திருக்கிறதுல வந்து ஒன்றும் பெருசானா அவங்க சைடில் பிரச்சனை இருக்கும். நம்ம மனிதாபிமானத்தையும் தாண்டி சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்பதான் சரியான ஆளுங்களுக்கு போய் இப்பவே அவசரம் உடனே நீங்க பணம் அனுப்புனாங்கன்னு சொன்னா கூட நான் ஒரு நாள் நாளைக்கு ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு, அது எந்த ஊரா இருந்தாலும்
இன்னைக்கு பார்க்கறதுக்கு தன்னார்வலர்கள் இருக்காங்க. மதுரையில், கோயம்புத்தூர்ல, திருநெல்வேலியில் எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு போய் சரியா இருக்குதான்னு பார்த்து சொல்லக்கூடிய ஆளுங்க. அவங்கள ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் நேரடியாக ஒரு தடவை போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வந்துருங்கன்னு. அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா இருக்குதுன்னா நம்ம செக் அனுப்பிடுவேன். பெரும்பாலும் இன்னைக்கு கேட்குறீங்கன்னா நாளைக்கு நாளானைக்கு செக் போயிடும். அது ரொம்ப வடிகட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் மனிதாபிமானத்தை தாண்டி, அதான் சொன்ன பார்த்தீங்களா, மனிதாபிமானத்தை தாண்டியும் சில விஷயங்களை செய்யும்போது தான் அடுத்தவங்க பணம் சரியான இடத்துக்கு போயிச்சிடும். நம்ம இல்லை வெறும் மனிதாபிமானத்தை மட்டுமே வச்சு பண்ணும்போது தவறான இடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ரெண்டு தடவை ஏமாந்துருக்கிற ஆரம்பத்தில். இப்போ அதெல்லாம் சரிப்படுத்திருக்கிறோம். தன்னார்வலர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? தன்னார்வலர்கள்னு பெருசாக இதெல்லாம் ஒன்று செலெக்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம தொடர்ந்து படித்து தொடர்ந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடியவங்க தான். நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடிய ஆளுங்க தான். அதுதான் இப்போ நீங்கள் பேசும்போதே நம்மளுக்கு மனிதர்களை எத்தனாயிரம் பேர்த்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இவங்க கிட்ட சொன்னால் இந்த வேலை சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த அடிப்படையில் தான் பண்ணுறது. அப்புறம் இது யாருக்குமே தனிப்பட்ட முறையில் நம்ம காசோலையோ பணமாவே கொடுக்கறது கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது, சரியான ஆளுகளுக்கு தான் போகுது. இப்போ எழுத்துல உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ அறக்கட்டளையே முழுமையா நீங்க அந்த பக்கம் போகும்போது எழுத்தோட பணி குறையுதா? எழுத்து பணி குறையல, ஒரு இலக்கு வச்சு எழுத முடியறது இல்லை. இன்னைக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சிறுகதை தொகுப்பு வந்துடும், இந்த தடவை ஒரு நாவல் வந்துடும் என்னால முடியும். இன்னைக்கு அப்படி அதை பண்ண முடியறது இல்லை உண்மையிலேயே. ஏன்னா எழுதுறதுக்கான நேரம் சனி ஞாயிறெல்லாம் எனக்கு விடுமுறை. ஆனால் அதிலெல்லாம் எழுதுறதெல்லாம் குறைஞ்சிருக்குது. ஆனால் ஒரு பெரிய நிழல், நிசப்த மரக்கட்டளைங்கிறத ஒரு பெரிய நிழலாவோ ஒரு மலையாவோ ஏதாவது ஒன்று மற்ற எல்லாத்தையும் என்னோட அடையாளங்கள் மற்ற எல்லா அடையாளங்களையும் மறைச்சிட்டு நிற்குது. ஆனால் அது ஒரு சந்தோஷமான அடையாளம் தான். நிசப்த மரக்கட்டளை சமூக ஆர்வலராக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான அடையாளம் தான். ஆனால் அதோட நிழல் தான் மற்ற எல்லாத்து மேலேயும் இருக்குது. ஆனால் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷமான இதுதான் அது. நிறைய தகவலை இங்கே சொன்னீங்களா, கண்டிப்பாக அது நேயர்களுக்கு பயனுள்ள அமைந்திருக்கும். அரங்கத்திற்கு உங்கள் தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களை அடுத்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரான செய்திகளை பார்த்துலாமா? வாங்க.